ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன சொல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கி ஃபிஷ் வாங்குறதுக்கு ஒரு சூப்பர்பான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் ரொம்ப நாளாகவே இந்த இடத்துக்கு போகணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நார்மலாகவே இப்போ நம்ம அண்ணா நகர்லேருந்து ஃபிஷ் வாங்க போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க வானகரத்துக்கு தான் போவோம். ஸோ அது தவிர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகலாம் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இந்த பட்டினப்பாக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட் தான் நாங்கள் யோசித்தோம். ஸோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, சரி ஓகே அங்கே போயிட்டு இன்றைக்கி ஃபிஷ் வாங்கிட்டு வந்தால் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலே கிளம்பிட்டோம். ஸோ போன உடனே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயிலும் இல்லை, கிளைமேட் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு வண்டி பார்க்கிங்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே உள்ள அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய இடம் இருக்குது. ஸோ அங்கேயே நம்மளோட வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே கிளம்பலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கரெக்டாக மெயின் ரோட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான ப்ளேஸில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக். என்னன்னு பார்த்திங்கன்னா, கட்டியிருக்காங்க ஓகே ஃபைன் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் வந்துட்டு இங்கே நிறைய கேபின்ஸ் இருக்குது. அந்த கேபின்லலாம் யாருமே வந்துட்டு ஃபிஷ் வச்சு விற்கலை. இங்கே இருக்க இந்த கவுண்டர் பற்றி சொல்லியே ஆகணும். சூப்பர்பாக ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஏன்னா 300+ கவுண்டர் இருக்குது. ஒவ்வொரு கவுண்டர்லேயுமே இந்த மாதிரி உடன் டேபிள் அண்ட் வந்துட்டு ஒரு 2 ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளேயே தண்ணி வர்றதுக்கு டேப்பும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் வந்துட்டு இங்கே ஏன் உள்ளே அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணலையா, இல்லை அவங்களா விருப்பப்பட்டு வெளியில் விற்றுட்ருக்காங்களான்னு தெரியல. அவங்க வேணும்னு விருப்பப்பட்டு அவங்க வந்துட்டு வெளியில் வச்சு விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரு கேபின்குள்ளேயே சூப்பராக பண்ணியிருக்கும் போது அவங்க வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு அலோவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 10 கோடி, அதாவது இந்த ஒரு மாடர்ன் ஃபிஷ் மார்க்கெட் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடி நியர்பை, அதாவது 9.97 crore வந்துட்டு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டால் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நாங்கள் அப்படியே அந்த கேபின்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டோம். ஸோ இது ஒரு என் ஷேப்பில் இருக்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் அந்த நடுவில் இருக்க பகுதியில் தான் வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நிறைய வெரைட்டி ஃபிஷ்ஷும் இங்கே கிடையாது. பக்கத்துலேயே ஃபிஷ் ஹார்பர் இருக்குது. ஆனால் வந்துட்டு இவங்க அந்தளவுக்கு ஃபிஷ் கிடையாது. நம்ம வந்துட்டு அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபிஷ் மட்டும் இல்லை, இங்கே உள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா கருவாடும் வச்சுருக்காங்க. எனக்கு புரியல, எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. சரி ஓகே, அது கூட விட்டுடலாம். இவ்வளோ நீட்டாக இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கட்டின இந்த மார்க்கெட்டில் எல்லாமே தனித்தனியாகவே நடக்கலாமே. ஒரு பக்கம் ஃபிஷ் இருந்தால் ஒரு பக்கம் கருவாடு வைக்கலாம். அப்படி இல்லையா, அவங்க ஃபிஷ் க்ளீன் பண்ணுறவங்களாம் வந்துட்டு தனியாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு செப்ரேட்டான இடம் ஒதுக்கியிருக்கலாம். எல்லாருமே அந்த நடுவில் இருக்க அந்த கொஞ்சம் இடத்துலே வந்துட்டு அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில கடையில் வந்துட்டு கொஞ்சம் மீன் வச்சுருக்காங்க. அவங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ரேட் சொல்கிறாங்க. அதாவது நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ வானகரத்துலேயோ இல்லை வந்துட்டு காசிமேட்லேயோ நம்ம போய் வாங்குகிற அந்த ப்ரைஸ் கூட இந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ரேட் சொல்கிறாங்க. எனக்கு புரியல, இங்கே தான் வந்துட்டு ஃபிஷ் வரப்போகுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கே இங்கேருந்து வானகரம் எவ்வளோ தூரம் இருக்குது, அங்கேயே அவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. பட் இங்கே ஏன் இவ்வளோ அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்துட்டு கூட்டமே இல்லை. சண்டே தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு வெளியில் வந்துட்டு நிறைய கடை போட்டிருக்காங்க இல்லையா, அந்த வெளியில் இருக்க கடையில் நிறைய கூட்டம் நிற்கிது. பட் இந்த மார்க்கெட்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் வந்துட்டு இதுக்கு போய் 10 crore ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோத்துக்கு கட்டி, பட் எனக்கு தெரிஞ்சு நோ யூஸ். நீங்கள் வந்துட்டு பட்டினப்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போகணுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திங்க் பண்ணி போங்க. ஏன்னா அந்தளவுக்கு அங்கே ஃபிஷ் வந்துட்டு அவைலபிளாக இல்லை. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை, இங்கே வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஏதோ வந்ததுக்கு ஏதோ ப்ரான் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் ஏன் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு வானகரம் கிட்ட அங்கேயே எனக்கு நிறைய கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் இது வந்துட்டு மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பக்கத்துலேயே ஹார்பர் இருக்குது. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்கும் அண்ட் ரேட் கம்மியாக இருக்குன்னு வந்தால், பட் நோ, அந்த ஆதங்கத்தில் தான் இப்படி பேசுகிறேன்.
ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, பார்க்கிங் வந்துட்டு ஆப்போசிட்லேயே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்கம் நாங்கள் வந்ததுனால, நான் வந்துட்டு இங்கே இங்கே மட்டும் தான் பார்க்கிங் இருக்குன்னு நெனச்சேன். பட் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காகவே தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் கார்லாம் கொண்டு வந்து சேஃப்டியாக நிறுத்தணும் அப்படின்னா, நீங்கள் உள்ளே போயிட்டு நிறுத்திக்கலாம். அதுக்காக டோக்கன் போடுறாங்க. டோக்கன் போட்டு உள்ளே போய் நிப்பாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்துட்டு சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே லைனாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you the next video. Until then, bye.